ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போ இன்டர்நேஷனல் ட்ரேட் தியரி பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மெர்கன்டைலிசம் தியரி 17th and 18th சென்ச்சுரியில் யூரோப்பில் பிகின் ஆச்சு. இந்த தியரியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன ஆஃப் ட்ரேடை ப்ரமோட் பண்ணுது. அதாவது நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஆனால் கம்மியாக இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணால் ஒரு கண்ட்ரிக்கு பெனிஃபிஷியராக இருக்கும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் குட்ஸை வந்து நம்ம ஜாஸ்தியாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். ரா மெட்டீரியலை வந்து அதை இம்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணால் அது நமக்கு ஹார்ம்ஃபுல். இது மேனுஃபேக்சரிங் குட்ஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். இது அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். இதை ஆடம் ஸ்மித் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணார். இந்த தியரி பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரி எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கோ அந்த குட்ஸை வந்து ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணலாம். எந்த ப்ராடக்ட்டில் அது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இல்லையோ அந்த குட்ஸ் அது வந்து ஃப்ரீ ட்ரேட் பண்ணலாம். அதாவது வேறு கண்ட்ரிக்கிட்ட இருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு கண்ட்ரியோட ப்ராஸ்பரிட்டி எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அண்ட் அவங்ககிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குது, எவ்வளோ ப்ரீஷியஸ் மெட்டல் இருக்குது அப்படின்றத வச்சு டிசைட் பண்ணுறதில்ல. கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ் தியரியை டேவிட் ரிகார்டோ தான் வந்து கண்டுபிடிச்சாரு. இவருக்கு அப்புறம் ஜேஎஸ் மில், மார்ஷல், டாசிங் இவங்க எல்லாருமே வந்து இதை அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ 2 கண்ட்ரி இருக்குதுன்னா ஒரு கண்ட்ரி ஒரு குட்ஸை 100 rupeesக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்னொரு கண்ட்ரி இன்னொரு குட்டை வந்து 80 rupeesக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா கண்ட்ரி ஏயை விட கண்ட்ரி பிக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. அடுத்த தியரி ஓலின் தியரி. இந்த தியரியை ஹெச்ஓ தியரி, ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கண்ட்ரியில் கேபிட்டல் ஜாஸ்தியாக இருக்குது, லேபர் ஸ்கேர்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம கேபிட்டல் வச்சு என்ன குட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அந்த ப்ராடக்ட்லாம் நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஆனால் லேபரால் நமக்கு ஏதாவது குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கிற ப்ராடக்டை நம்ம வந்து இம்போர்ட்டும் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் அந்த ஸ்கேர்ஸ் குட்ஸை. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக நம்ம டெக்னிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த தியரி பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து எது அட்வான்டேஜாக இருக்கோ, இப்போ நமக்கு வந்து ஒரு குட்டை வந்து இந்த தியரி பொறுத்த வரைக்குமே எது வந்து ஒரு கண்ட்ரிக்கு பெஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுக்குதோ அதை தான் வந்து என்கரேஜ் பண்ணுது. நேஷனல் காம்படிட்டிவ் தியரி ஆர் போர்ட்டர்ஸ் டைமண்ட் தியரி. ஒரு கண்ட்ரியில் இருக்கிற கார்ப்பரேட் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஹோம் கண்ட்ரியோட சப்போர்ட்டும் தேவை. அந்த ஹோம் கண்ட்ரி வந்து டெக்னாலஜிக்கலாக ஹோம் கண்ட்ரியோட கவர்மெண்ட் சப்போர்ட் நல்லா இருக்குது, டிமாண்ட் கண்டிஷன் நல்லா இருக்குது, ஃபேக்டர் கண்டிஷன், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரிலேட்டட் அண்ட் சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரியோட க்ரோத்து, ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ரைவல்ரி, காம்படிட்டர்ஸ் எல்லாரோடதுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகும். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரியை ரேமண்ட் வெர்னன் 1960 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது 3 ஸ்டேஜஸாக இருக்குது. நியூ ப்ராடக்ட் ஸ்டேஜ், மெச்சூர் ப்ராடக்ட் ஸ்டேஜ், ஸ்டாண்டர்டைஸ் ப்ராடக்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இது வந்து டெவலப் நேஷன்ஸ் தான் நியூ ப்ராடக்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒரு ப்ராடக்டை இனோவேட் பண்ணுவாங்க, இல்லை இன்வென்ட் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் பிளான்ட் கண்ட்ரியில் வந்து இந்த ப்ராடக்ட் இனோவேட் பண்ணுறாங்களோ இன்வென்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியில் மட்டுமே மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து இருக்கும். ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சேல்ஸ் கம்மியாக தான் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் ஸ்டேஜில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஒவ்வொரு நேஷன்லையும் ஓப்பன் பண்ணுவாங்க. எந்தெந்த நேஷன்லாம் ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். டெவலப்பிங் கண்ட்ரீஸில் கூட இந்த ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்கும். ஆனால் நியூ ப்ராடக்ட் ஸ்டேஜில் டெவலப்ட் கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த ப்ராடக்டோட டிமாண்ட் இருக்கும். அடுத்தது ஸ்டாண்டர்டைஸ் ப்ராடக்ட் ஸ்டேஜ். இங்கே வந்து எக்ஸ்போர்ட் அந்த ப்ராடக்ட்டை வந்து டெவலப்ட் அண்ட் அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. டிமாண்ட் வந்து எந்த கண்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த கண்ட்ரியில் டிக்ளைன் ஆகிருக்கும். பீப்புள் வந்து அதுக்கு பதிலாக வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்டேஜில் ப்ராடக்டோட மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிருக்கும். கண்ட்ரி சிமிலாரிட்டி தியரியில் எந்த கண்ட்ரி வந்து சிமிலர் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து சேம் லெவல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்ட்ரி டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நியூ மெர்கன்டைலிசம் தியரி சிங்கப்பூர், சைனாவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க, இம்போர்ட்டை மினிமைஸ் பண்ணுவாங்க.